வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 744 எஃப்இ கோல்டன் எடிஷனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோட 15 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெர்ஷன் லான்ச் பண்ணி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிசைன் வைஸ் தான் சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி ஆப்ஷன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. பழைய 744 என்ன ஆப்ஷனில் வந்ததோ அதே ஆப்ஷன் தான் இருக்கும். இன்ஜின் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோட இன்ஜின் தான். ஸோ உங்களுக்கு டிசைன் வைஸ் பாருங்கள், எல்லாமே கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் தந்திருப்பாங்க. ஸ்டிக்கரிங்லேருந்து அந்த ஏர் ஃபில்ட்ரு, சைலன்சர் கார்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் தந்திருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வர 744 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேஸ் வரும், அதுவுமே கிடையாது. அந்த பழைய 744 வந்து சதுர பேனட்டில் வரும். அதில் என்ன ஆப்ஷன் இருக்குமோ அந்த ஆப்ஷன் தான் இந்த வண்டியில் இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியோட ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்காதுங்க. டியூவல் கிளட்ச் வந்துடும். சிசி பார்த்தீங்கன்னா அந்த பழைய வண்டியில் இருந்த சிசி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 சிசி தான் அரௌண்ட் வரும். ஆர்பிஎம் பார்க்கும்போது 2000 ஆர்பிஎம் வருங்க. மற்றபடி வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி இங்கே N1 போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ சீரீஸை வந்து குறிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா N1 வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 5 ஸ்டார் போட்டிருக்காங்க. ஆனால் டபுள் கிளட்ச் வராதுங்க. இதே நார்மல் சீரீஸில் 5 ஸ்டார் போட்டிருந்தாங்க அப்படின்னா டபுள் கிளட்ச் வரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டிங்கிறதுனால அப்போ இருந்த காலகட்டத்தில் என்ன ஆப்ஷன் இருந்ததோ அதை அப்படியே கொடுத்து ஸ்டிக்கரிங் மட்டும் வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேம் பழைய வண்டியில் என்ன ஆப்ஷன் இருந்ததோ அதுதான். அதே மாதிரி இங்கே ஸ்பெஷல் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லிவரை தூக்குனீங்கன்னா கலப்பை இங்கேருந்தே தூக்கிக்கலாம். நீங்கள் கலப்பை மாட்டுறீங்க இல்லை ரொட்டாவேட்டர் மாட்டுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த லிவரை ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து டிரைவர் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கான்செப்ட் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி போய் நம்ம லிவர் ஆப்ரேட்டர் இது பண்ணுற லிவரில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த லிவரை அசைச்சிங்கன்னா இந்த லிவரும் பார்த்தீங்கன்னா அசையும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், நான் தள்ளுறேன், அந்த லிவர் மேலே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன் தாங்க, மற்றபடி பெருசாக எதுவும் வந்து கொடுக்க கிடையாது. பழைய ஆப்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் தாங்க ஃபஸ்ட்டு வரும். மற்ற பிராண்டில் இப்போ வர பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துட்றாங்க. ரேடியேட்டர் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானட்டில் 3 சைடும் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி 3 சைடுமே வந்து வலை மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்க்கு இது செப்பரேட் ஆயில் டேங்க்குங்க. ஹைட்ராலிக் ஆயிலோட மிக்ஸ் ஆகாமல் தனி டேங்க் வந்து தந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்புங்க, டீசல் பம்பு பார்த்தீங்கன்னா போச்சோட இன்லைன் பம்பு தான் வந்து தந்திருக்கிறாங்க. 3 சிலிண்டருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆயில் பாத் ஏர் ஃபில்டருங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை டைப் வந்து மாறல. சம் ரீசன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இதுதான் வந்து சூட் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இவங்க வந்து ட்ரை டைப்புக்கு மாறாமல் 3 ஸ்டேஜ் ஆயில் பாத்தே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சம் கண்டிஷன் இப்போ யூஸ் பண்ணுற சூழ்நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாத்தும் மாறும், ட்ரை டைப்பும் மாறுங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஹார்வெஸ்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து 3 ஸ்டேஜ் ஆயில் பாத் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகுது. பட் ஆனால் ஸ்வராஜை பொறுத்த வரைக்குமே அவங்க இன்னுமே வந்து 744க்கு 3 ஸ்டேஜ் ஆயில் பாத் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்க. இப்போ நார்மலாக இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் அப்படின்னா டபுள் கிளட்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டியூவல் கிளட்ச் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறி இருக்கும். ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் இருக்குங்க. பேலர் ஓட்டுறதுனா ஓட்டிக்கலாம். ரிவர்ஸ் பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டார் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா சைடு கியர் கிடையாதுங்க. நார்மல் அந்த பழைய 744ல் என்ன ஆப்ஷன் வந்ததோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கியர் தான். ஸோ பிடிஓ ஆப்ஷன் ஆரம்பத்துலேருந்து கொடுத்த மாதிரி 540 சிஆர் பிடிஓ கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி வந்து உங்களுக்கு 6 இயர்ஸுங்க. பழைய வண்டியெலாம் வாரண்ட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வந்து வாரண்ட்டி தந்திருக்காங்க. டெயில் லேம்பு பார்த்தீங்கன்னா பழைய டெயில் லேம்பு தான். நீங்கள் இப்போ வர வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய அந்த ஹாலோஜன் இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மக்கார்டு வந்து மாறி இருக்கும். அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா மக்கார்டு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே வந்து 744 ஒரு சின்ன இது ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மை வந்து ப்ளைன் பிளாட்ஃபார்மாக மாற்றலாம். ஏன்னா எவ்வளவோ வந்து மாறிடுச்சு. ஆனால் இவங்க இன்னும் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மற்ற பிராண்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ளைன் பிளாட்ஃபார்முக்கு வந்து மாறிட்டாங்க. இப்போ நியூ ஹாலாண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க 5510லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பிளாட்ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவோ பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாட்ஃபார்ம் தான் வரும். ஸோ இவங்க கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் விட்டு டபுள் கிளட்ச் வந்துருச்சு. 15 ஸ்பீடு கியர் பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்படி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து இன்னுமே வந்து செமி பிளாட்ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா
கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பேலர் ஓட்டுறதுக்கு எல்லாமே வண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஜாண்டீர் எடுப்பாங்க, மஹேந்திராவில் யுவோ எடுப்பாங்க. எல்லாமே காரணம் என்னென்னா சைடு கியர் இருந்ததுன்ட்டு எடுத்தாங்க. ஆனால் ஸ்வராஜ் பிரியர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா எடுக்க முடியாமல் இருந்தாங்க. ஏன்னா சென்ட்ரி கியர் போட்டு வந்து பேலர் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்ட சைடு கியர் கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஆனால் பிளாட்ஃபார்மில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹீட் கார்டு கொடுக்கலாம். இன்னும் அது மட்டும் வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஹீட் கார்டு கொடுத்தா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டர் ஃபேன் காற்று நேராக அங்கே வராது. ஸோ ஹீட் கார்டெலாம் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணாங்க அப்படின்னா வண்டி இன்னுமே நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைலன்சர் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் தந்திருப்பாங்க. இப்போ வர வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது குறிப்பிட்ட வண்டி மட்டும்தாங்க அந்த டைமில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வண்டிங்களுக்கெலாம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்எஸ் தோனியோட சைன் இருக்கும். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வராஜுக்கு பிராண்ட் அம்பாசிடருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்க்கும் தனி பம்பு, ஹைட்ராலிக்கும் தனி பம்புங்க. ஸோ ஒரே பம்பு தராமல் தனித்தனி பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ருங்க. உங்களுக்கு பம்பு இந்த லைன் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போய் அந்த பக்கம் வரும். ஸோ இந்த பக்கமே வந்து ஃபில்டர் தந்துட்டாங்க. அடுத்து இது பேட்ரி பாக்ஸுங்க. ஸோ அதுவுமே பாருங்கள் கலர் வந்து மாற்றிருப்பாங்க. இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒயிட் கலர் இந்த கிரே கலரே கொடுத்து இதில் ஒயிட் கலரில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி இதில் வந்து வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. டயர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 14 சைஸ் டயர் தான். பேக் சைடு வியூவில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. பழைய வண்டியில் என்ன இருக்குமோ அதே தான். அந்த பெட்டு ட்ரெயில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் தந்திருப்பாங்க. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ வர வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிவி வருங்க. இதில் வராதுங்க. ஸோ நார்மல் வெர்ஷன் ஒரு பேசிக் யூஸ்க்கு என்னென்ன நீடு இருக்கணுமோ அது எல்லாமே வந்து தந்துருக்குறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம எல்லா வேலையுமே இந்த வண்டியில் வந்து பார்த்துக்க முடியும். பேலர் ஓட்டுறது ஓட்டிக்கலாம், ரொட்டாவேட்டர் 42 பிளேடு போட்டுக்கலாங்க. ஸோ 5 கொத்து 9 கொத்து பேசிக்காக நம்ம என்னென்ன ஒர்க் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ எதுக்கு இந்த வீடியோனா, எப்படியும் ஒரு வண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் வந்து வரதில்லைங்க. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமிங்க்கு தான் வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.